ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோங்க. பொட்டுக்கடலை பர்ஃபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்ஃபி. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பர்ஃபி. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கோம். இப்போ அதே கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை இப்போ நல்லா கரையிட்டோங்க. சர்க்கரை நல்லா கொதி வரணும், கரைஞ்சி. சர்க்கரை பாகு ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம உடச்ச கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சாச்சுங்க. பவுடர் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. திரியாக இருக்கக்கூடாது. இப்போ வாங்க நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்குங்க. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பவுடராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகை எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு நெய், நெய் நல்லா உருகினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை ஸ்லோவில் வச்சுருங்க. பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணி நல்லா வறுக்கணும். கேஸை மீடியமாக வச்சுருங்க. நல்லா நெய்யிலே நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை வதக்கணும். கைவிடாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு பொங்கி வரும். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி. கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். சர்க்கரை பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இது கட்டியாகணும். கட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக வரணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பத்து நாள் ஆனாலும் இந்த பொட்டுக்கடலை பருப்பி டேஸ்ட்டாக இருக்குங்க. கெட்டும் போகாது உங்களுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கப்போ பொட்டுக்கடலை பருப்பி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது டக்குன்னு செட் ஆகிடுங்க. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மொத்தம் இதை இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மேலே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது டக்குன்னு செட் ஆகிடுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை. இப்போ நம்ம உடனே கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு பர்ஃபி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பர்ஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை பருப்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடச்சி கட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த பொட்டுக்கடலை பருப்பியை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.